லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உங்க கால்ல விழறோம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். தமன்னாவின் காவாலா ஆட்டம், தடுப்புகளை உடைத்த இலங்கை ரசிகர்கள், கெஞ்சி கூத்தாடிய கோலிவுட் பிரபலங்கள், இசை கச்சேரியில் நடந்த கலவரம். சமீப காலமாக இலங்கையில் தமிழர்கள் அதிகமாக இருக்கும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழ் சினிமா நட்சத்திரங்களின் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பிரபல பின்னணி பாடகரான ஹரிஹரனின் இசை நிகழ்ச்சி கடந்த மாதம் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் வானிலை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்த நிகழ்ச்சி கடந்த 9ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை நடிகை ரம்பாவின் கணவர் இந்திரன் ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் திறந்தவெளி அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி 500 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை என பல கட்டங்களாக டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது. இது தவிர இந்த விழாவுக்கு வரும் நட்சத்திரங்களுடன் செல்ஃபி எடுக்கவும் தனியாக கட்டணத்தை வசூலித்துள்ளனர். இந்நிலையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சிக்கு கோலிவுட் திரையுலகைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமன்னா, யோகி பாபு, ஸ்வேதா மேனன், ரம்பா, சாண்டி உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை மெருகேற்றினர். நிகழ்ச்சியில் நடிகை தமன்னா ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியுள்ளார். இத்தகைய சூழலில் திறந்த வெளியில் நடந்த இசை நிகழ்ச்சியை காண பல ஆயிரம் பேர் திரண்டனர். யாழ்ப்பாணம் மட்டுமின்றி தமிழர்கள் வாழும் பல மாவட்டங்களில் இருந்தும் பல ஆயிரம் பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆரம்பத்தில் சுமூகமாக நடந்து கொண்டிருந்த நிகழ்ச்சியில் நேரம் செல்ல செல்ல பல்வேறு பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கியது. ஒரு கட்டத்தில் நடிகைகள் நடனமாட தொடங்கிய போது பலரும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை சீட்டை விட்டு நகரத் தொடங்கினர். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் அந்த நேரத்தில் அடுத்ததாக நடிகை தமன்னாவின் டான்ஸ் இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. அப்போது திடீரென தங்களை மெய்மறந்த ரசிகர்கள் உற்சாகத்தில் மேடைக்கு அருகே வர முயற்சித்தனர். அது மட்டுமின்றி அங்கிருந்த ஏராளமான ரசிகர்கள் தடைகளை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்ததால் கூட்டம் அதிகரித்தது. இதனால் ஏற்கனவே உள்ளே டிக்கெட் வாங்கியிருந்தவர்கள் பலரும் அவதியடைந்தனர். மேலும் அவர்கள் வெளியேற முடியாமல் தவித்தனர். அதே வேளையில் அத்துமீறி நுழைந்தவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரே அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் இதை கவனிக்காமல் நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிலையில் தமன்னா காவாலா பாடலுக்கு ஆடிய போது நிலைமை மோசமானது. இதற்கிடையில் நடிகை தமன்னாவின் டான்ஸ் முடிந்ததும் மேடையில் கேட்வாக் செய்ய வந்துள்ளார். அப்போது அவரை காண ஏராளமான ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் நிலைமையை உணர்ந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்த முயன்றனர். ஒரு கட்டத்தில் மேடைக்கு வந்த நடிகை ரம்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்கள், சொல்வதை தயவு செய்து கேளுங்கள், ஏன் இப்படி செய்றீங்க, உங்களை நம்பித்தானே வந்தோம் என்று கோரிக்கை விடுத்தார். இருந்த போதிலும் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதையடுத்து அங்கு குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசார் ரசிகர்கள் மீது தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் காயமடைந்து பல பெண்கள் மயங்கி விழுந்தனர். ஒரு கட்டத்தில் நிலைமை மோசமடைந்ததால் இந்த இசை நிகழ்ச்சி பாதியில் ரத்து செய்யப்பட்டது. மேலும் இந்த இசை நிகழ்ச்சியை சரியாக திட்டமிடப்படவில்லை என்ற பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தற்போது இது குறித்து விசாரணை செய்ய இலங்கை அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.